சபையில உட்கார்ந்து இருப்பாங்க, வெளியூர்ல இருந்து ஆட்கள் வருவார்கள், முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்தான் முகமது என்று காட்டுவதற்கு எந்த அடையாளம் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க. பார்த்தா வர்றவர் கேட்பார், ஐயுக்கும் முகமது, உங்கள முகமதுங்கிறாங்களா, அவர் யாரு? அவர்கள் பாருங்க, முகம் அவர் பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறாரு. ஒரு சபையில உட்கார்ந்து இருந்தாருன்னா பார்த்தவர் கண்டுபிடிக்க இல்லை. டிரெஸ்ல எல்லாரும் மாதிரி டிரெஸ் போடுறாரு, எல்லாரும் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு, எல்லாருக்கும் உரிய ஆசனம் தான் அவருக்கும் போடப்பட்டிருக்கிறது, தலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரு முகமது தெரியாது. இவர் தான் முகமதுன்னு சொன்னாதான் அவரை கண்டுபிடிக்கிறோம், பார்க்கிறோம். இவர் புகழுக்கும் ஆசைப்படல, மரியாதைக்கும் ஆசைப்படல, தனக்கு தெய்வீக அம்சம் இருக்குதுன்னு மக்கள் எப்போலாம் நினைக்கிறாங்களோ அப்போலாம் தலையில குட்டுறாரு. அப்படி சொல்லாத, கடவுள் தான், நான் மனுஷன் தான், கடவுள் ஒருத்தனை வணங்கணும்னு சொல்லப்படுற, என்ன எப்படி நீ வணங்குவ? இன்னைக்கு பார்க்கிறோம், கடவுளை இல்லை என்று சொல்லவர்கள் எல்லாம் வணங்கப்படுகிறார்கள். புத்தர் வாழ்ந்தார் இந்த உலகத்தில், அவர் அன்பே கடவுள்டார், கடவுள் இல்லைன்றார். அன்புதான்ப்பா கடவுள், கடவுள் தனியா இங்க இருக்கின்றாரு. அவரே கடவுளாக்கின காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். நம்ம நாட்டில் கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்த இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய சமாதிகளும் சிலைகளும் இன்றைக்கு மாலை போட்டு பூஜிக்கப்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இப்படியான பூஜையோ புனஸ்காரமோ ஒண்ணுமே இல்லை. ஏன்? அவர் கடவுளை வணங்க சொன்னாரு, அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு போனார். அதை பார்க்கிறோம். கண்டிப்பா இவர் உண்மையாளர் தான் இருக்கணும், இவர் உண்மை சொல்லியிருக்கார், பொய்யே சொன்னது இல்ல. இன்னும் சொல்ல போனால் மக்கள்கிட்ட வந்து அவர் என்ன பிரச்சாரம் சொன்னார் தெரியுமா? ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன். அவர் சொன்ன இந்த இந்த சவாலை குர்ஆன் எடுத்து சொல்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மக்களே, நான் உங்களோடு பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். நான் என்ன வெளியூர்ல இருந்து இறக்குமதி ஆனவனா? உங்களோடு 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு பார், சிந்திச்சு பார், நான் பொய் சொல்லுவேனா அப்படிங்கிறார். இப்படி ஒருத்தன் உலகத்தில் யாருக்கா சொல்ல, சொந்த ஊர்ல போய்கிட்டு என்ன சொல்லுவோம்? நம்ம நதி மூலம் பார்க்காத, ரிஷி மூலம் பார்க்காதுன்றோம். நம்ம என்ன, நம்ம அளவுகள் வச்சிருக்கிறோம், நதிக்கு மூலம் பார்க்க கூடாதான். நதி ஓடுதுல, இது எங்க இருந்து வந்துச்சு, என்னென்ன சாக்கடையில கலந்துகிட்டு வருது, என்னென்ன கழிவுகளை அரிசிட்டு வந்து பேசக்கூடாது. நதியில குடிச்சிட வேண்டியதான். நதிக்கு மூலம் பார்க்காதங்கிறான். அதே மாதிரி ரிஷிக்கு மூலம் பார்க்க கூடாதான். ரிஷிங்கிறார் சாமியாரா, அவர் எப்படி என்னன்னு பழச கிளறாதேங்கிறாங்க. அதான் நதிக்கு மூலம் பார்க்க கூடாது. ஒருத்தர் ரிஷின்னு வந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய பழச கிளறக்கூடாது. கிளறா என்னவா இருப்பாரு? இப்ப ரிஷியா இருக்கிறவரு வேற மாதிரி இருந்திருப்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அவருடைய கதையை கேட்டா நாரி போற மாதிரி இருக்கும். முகமது நபி சொன்னாரு, ரிஷி மூலம் பாருண்டார். 40 வருஷம் உன்னோட வாழ்ந்திருக்கிறேன், நாக்குல பல்ல போட்டு சொல்லு பாப்போம். ஒரு குற்றச்சாட்டு, போய் சொல்லிருக்கானா, திருடி இருக்கிறானா, பொம்பளைய பா சைத்தடிச்சிருக்கிறானா, ஏமாத்திருக்கிறானா, மோசடி செஞ்சிருக்கிறானா, வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறானா, திமிரா நடந்திருக்கிறானா, 40 வருஷ வாழ்க்கையை முன்னாடி வைக்கிறேன், ஒரு குறை சொல்லு என்னைய என்று தன்னுடைய வாழ்க்கையவே 40 வருஷ வாழ்க்கையை சொந்த ஊர்ல, நான் ஆம்பூர்ல வந்து விட்டு அடிச்சுட்டு போயிடலாம், நான் யாருங்கிற என் ஊர்ல போய் கேட்கணும். என்னுடைய 25 வருஷம் எப்படி இருந்தேன், என்னுடைய 30 வருஷம் எப்படி இருக்கேங்கிறது என்னுடைய சொந்த ஊருக்காரருக்கு தெரியும், ஆம்பூர்காரருக்கு தெரியாது. முகமது நபி இது எங்க போய் சொன்னார் தெரியுமா? தன்னை 40 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய் சொன்னார். சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறாங்க, அவங்கள்ட்ட சொன்னாரு, உன்னோட தானே இருக்கிறேனா, 40 வருஷமா இருக்கிறேன்ல, 40 வருஷமா என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போய் சொல்லுவேன் நினைக்கிறியா? நான் போய் சொல்லுவேன். அப்ப 40 வருஷத்துக்கு ஒருத்தன் நடிக்க நல்ல மாதிரி நடிக்கிறாத, ஒரு 5 நாளைக்கு தான் நடிக்க முடியும், 6ஆவது நாள் வெளுத்து போயிடும். 6வது நாளைக்கு நடிக்கலாம், 5 நாளைக்கு அப்படி இப்படி ஒரு மாதிரியா நடிக்கலாம். அப்புறம் அவருடைய இயற்கை தன்மை வெளிப்பட்டு ஒரு ஆள் 2 ஆள் 10 ஆள் 100 ஆளுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப 40 வருஷ காலமாக அவருடைய வாழ்க்கையை முன்னாடி வச்சு சொன்னாரு. அந்த அப்பழுக்கற்ற வாழ்க்கையை பார்க்கிற யாருமே முகமது நபி அவர் பொய் சொல்லல, இறை செய்தி வருதுன்னு சொல்றது உண்மைதான் புரிந்து கொள்ற அளவுக்கு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அவர் இறை செய்தி என்று சொன்னதுதான் நாங்கள் குர்ஆன். குர்ஆன் சொல்றோமே, அந்த குர்ஆன் தான் எனக்கு இறைவன் வந்து வந்த செய்தின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னார். இந்த குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் கூட கண்டிப்பா இது இறை செய்தி தான் என்று அறிஞ்சிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? இந்த குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால், அதே மாதிரி நம்ம தமிழ் மக்களுக்கு, அரபு மொழி தெரியாத மக்களுக்கு இதை புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும். அரபு மொழிக்காரர்கள் படிச்சார்கள் சொன்னா மிக உயர்ந்த இலக்கிய தரத்தில் குர்ஆன் அமைந்திருக்கிறது. அரபு மொழியில ரொம்ப ஹை ஸ்டைலான ஒரு இலக்கிய நடையில திருக்குர்ஆன் அமைந்திருக்கிறது. ஆனால் முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எழுதவும் படிக்கவும் அனாதை ஆயிட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போது தந்தை இழந்து விட்டார், 6 வயசுல தாய் இழந்து விட்டார், ஆடு மேய்த்திருக்கிறார். இப்படி ஆரம்ப காலத்தில் எல்லாம் ஒரு படிப்பை வளர்த்துக்கிற அளவுக்கு இருக்கவில்லை. இப்படி இருந்த ஒருத்தர் வந்து
கடவுள் செய்தின்னு சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நடையில் அமைந்திருக்கிறது. அந்த நடை அந்த மக்களை ஈர்த்தது. கண்டிப்பா இது முகமது கற்பனை பண்ண முடியாது. அந்த 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒருத்தன் கம்பனுக்கு நிகரா கவி பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? 1ஆம் கிளாஸே படிச்சது இல்ல அவன் கம்பனுக்கு போட்டியா கவி ஏற்றினான்னா ஆஹா இது வந்து ஒரு தெய்வீகம் சொல்லுவீங்க இல்லையா? அப்ப இவருடைய அந்த குர்ஆன் என்று இவர் இறை செய்தி என்று சொன்னதை பாத்தீங்கன்னு சொன்னா அரபு மொழியில அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய இலக்கியங்களை எல்லாம் தூக்கி கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்டைல் அமைந்திருக்கிறது. ஒரு ஸ்டைல் மாத்திரம் அல்ல, அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அறிவுரைகளை இன்னைக்கு 14 நூற்றாண்டு கடந்து விட்டதுங்க. 14 நூற்றாண்டுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க குர்ஆனை பார்த்தால் கூட இந்த நூற்றாண்டில் வாழ்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு பெரிய அறிவாளி எழுதினால் எப்படி இருக்குமோ அதை விட உயர்ந்த தரத்தில் குர்ஆன் அமைந்திருக்குது பாருங்க. அதை வச்சு அவர் இறை தூதர் நம்ம நம்பிக்கை கொள்ள முடியும். எப்படி ஒரு மனிதன் எழுதுறான், நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன், இந்த புஸ்தகம் ஒரு 20 வருஷத்துக்கு வேண்டாம் நிக்கும். 25 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து தப்பு கண்டுபிடிப்பாங்க. என்ன இப்படி எழுதிக்கிறாங்க? ஏன்னா காலம் மாற மாற சில உண்மைகள் நமக்கு தெரிய வரும். எந்த ஒரு நூல் 50 வருஷத்துக்கு நிக்காது. எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கணும். நம்ம நாட்டு அரசியல் சட்டம் இருக்க அதை இப்ப திருத்தணுங்கிறாங்க. சாதாரண ஆளுக்கு அதை உண்டாக்கல, பெரிய பெரிய விற்பனர்கள்லாம் சேர்ந்து உண்டாக்குன ஒரு அரசியல் சாசனமே 50 வருஷம் கடக்கிறதுக்குள்ள திருத்தம் தேவைன்னு சொல்றாங்க. 14 நூற்றாண்டான பிறகும் கூட திருமறை குர்ஆன்ல திருத்தம் தேவையானா தேவையில்லைங்கிற அளவுக்கு உயர்ந்த நடை. திருக்குர்ஆன் இந்த பூமியை பத்தி பேசுகிறது, உருண்டேன்னு பேசுது. பேச முடியுமா? 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி பேச இயலுமான்னு கேட்கிறான். இந்த பூமி உருண்டை என்று இன்னைக்கு நம்ம எல்கேஜி, இன்னைக்கு சாதாரணமா நீங்க சொல்லணும் 1ஆம் கிளாஸ் பையன் சொல்லுவான். ஆனால் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி பூமி தட்டேன்னு எல்லாரும் நினைச்சிருந்த காலத்துல திருமறை குர்ஆன் பூமியை உருண்டேங்குது, அது சுத்துதுங்குது, எல்லா கோள்களுமே உருண்டேன்னு சொல்லுது, எல்லா கோள்களுமே தங்களுடைய பாதையிலே சுற்றி சுழன்று நீந்தி கொண்டு இருக்கின்றன என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறதுங்கிற அந்த பேருண்மையை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே அதை குர்ஆன் சொல்லுகிறது. பெருவெடிப்பு கொள்கை இஸ்லாம் சொல்கிறது. எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானுச்சுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறார்களோ அந்த கருத்து 2வது கருத்துக்கு இடமில்லாமல் தெளிவான வார்த்தைகளால் குர்ஆன் சொல்கிறது. கருவுளை குழந்தை எப்படி உண்டாகிறது என்ற செய்தியை குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுது? 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்தவன் பேசுற மாதிரி பேசல. இன்னைக்கு ஸ்கேன் யுகத்தில் வாழ்றவன் இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு பெரிய மருத்துவ மேதை பேசுவது போல ஏன் அதை விட சிறந்த நடையில திருமறை குர்ஆன் அதை பற்றி பேசுகிறது, மலையை பற்றி பேசுகிறது, பலவிதமான அதிசயங்களை பற்றி குர்ஆன் பேசுகிற விஞ்ஞான விஷயங்களை பேசுகிறது. எப்படி பேசுதுன்னா இது வந்து பெரிய பெரிய ஒரு ஆராய்ச்சியாளன் பேசுற அளவுக்கு பேசுகிறது. அப்ப நம்ம நினைக்கிறோம் இது எழுத படிக்க தெரியாத 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனிதனின் வார்த்தை இல்ல. 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்தவருக்கு பூமி உருண்டை எப்படி தெரியும்? அது சுத்துதுங்கிற எப்படி தெரியும்? அது சுழலுதுங்கிற எப்படி தெரியும்? அப்படி கருவுல குழந்தைகள் எத்தனை ஸ்டேஜ் அடையுது என்ற ஒரு விஷயம் எப்படி தெரியும்? இது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரத்தில் இது இறை செய்திதான், இது மனித வார்த்தை இல்ல. மனுஷ வார்த்தைன்னா முகமதுக்கு இப்படி அன்னைக்கு சொல்லியிருக்க முடியாது. நீங்க வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் 14 நூற்றாண்டுக்கு முந்தி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா இப்படி பேச மாட்டோம். கலிலையோ பூமியை உருண்டைன்னு சொன்னதுக்காக வேண்டி அவனை பின்னி எடுத்துட்டாங்க. நம்ம பாக்குறோம் அவன் நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்தாலும் சொன்னவனுக்கு எந்த கதின்னா அதுக்கு முந்தி வாழ்ந்த நபிகள் நாயகம் என்ன பண்றாருன்னு கேட்டா இதையெல்லாம் கடவுள் சொன்னான்னு சொல்றாரு. பூமியை பத்தி, வானத்தை பத்தி, சூரியனை பத்தி, சந்திரனை பத்தி, எல்லா கோள்களை பற்றியும் பேசுகிறாரு. பலவிதமான பூமிக்கு கீழே உள்ளதை பத்தி, பூமிக்கு மேல உள்ளதை பத்தி, ஆகாயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. நிலத்தடி நீரை சேமிக்கிறத பத்தி கூட அவர் சொல்றாரு. திருமறை குர்ஆன்ல இன்னைக்கு மழை நீரை சேகரிக்கிறவன் இந்த மழை நீர் சேகரிக்கிறதனுடைய பயனை கூட நபிகள் நாயகம் இன்னைக்கு தான் இவன் கண்டுபிடிச்சு சொல்றான். ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி கூட இந்த செய்தி நம்மளுக்கு சொல்லப்படவில்லை. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி திருமறை குர்ஆன் அதை பற்றி கூட பேசுகிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் இது முகமது கற்பனை செஞ்சிருக்க முடியாது, அவர் சொல்றபடி கடவுள் செய்தியா தான் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அதிகமாகிறது. அதனாலதான் நம்ம முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் என்றும் முஸ்லிம்கள் நம்புகிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதே நேரத்தில் ஒரு செய்தி நீங்க வழங்கிக் கொள்ளணும், இந்த இஸ்லாத்தை உண்டாக்குனவர் முகமது கிடையாது. முதல் மனிதன் கடைபிடிச்ச மார்க்கமே இஸ்லாம் தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல கடவுள் வந்து ஒரு ஜோடியை படைக்கிறார், ஒரு மனுஷனை தான் படைக்கிறார், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும். அவர்கள் முஸ்லிம்கள் தான், அதாவது ஒரு கடவுளா ஏத்திருந்தாங்க. இப்படி ஏராளமான இறை தூதர்கள் வந்தார்கள். அதுல நான் கடைசியானவன் அப்படித்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்களே தவிர நான் தான் இந்த மார்க்கத்தை உலகத்தில் உண்டாக்குறேன்னு சொல்லவே இல்லை. நமக்கு முன்னாடி உலகத்தில் பல இந்தியாவில், தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில், அமெரிக்காவில், சைனாவில், ரஷ்யாவில், ஜப்பான் எல்லா பகுதிகளிலையும் இந்த மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. பல தூதர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள். அதை அந்த சொன்னவர்களே கடவுளாக்கி விட்டாங்க.
யாரெல்லாம் வந்து கடவுள் ஒருத்தன்னு சொல்றாங்களோ அவரே கடவுள் ஆக்கிடுவாங்க. இதான் உலகத்துல பாக்குறீங்க. முகமது நபி மட்டும்தான் அப்படி ஆகப்படலைங்க. யாரெல்லாம் ஒரு கடவுளை வணங்குங்கன்னு சொல்றாங்களோ அவரை எல்லாம் மக்கள் கடவுளாக்கி விட்டுருவாங்க. இவர் ஒரு ஆளைத்தான் வணங்கல. உருவம் கூட எங்கள்கிட்ட கிடையாது. முகமது நபி எப்படி இருப்பாங்க தெரியாது. சிலை கிடையாது, படம் கிடையாது, மாலை போட மாட்டோம், பத்தி கொளுத்த மாட்டோம், உயிருக்கு மேல மதிப்போம். முகமது நபி